அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை அடுத்து அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு மத்திய அரசு விளக்கமளிக்க ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்கள்? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் பேசப்படவிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முக்கியமான அவர்களுடைய நிலைகளை இழந்திருக்கின்றார்கள். சில முக்கிய தளபதிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்பாக பகல்காமினுடைய பைசரோன் பகுதியில் கொடூரமான ஒரு தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தி 26 அப்பாவி மக்களுடைய உயிர்களை பறித்த பிறகு இதே போன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடந்தது நமக்கு நினைவிருக்கலாம். அன்று ஒரு சோகமான முகத்தோடு அனைத்து கட்சியின் தலைவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது மத்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நியாயமான அந்த கேள்விகள், பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்து 26 பேரை சுட்டுக் கொள்ள முடிந்தது என்பதெல்லாம் அவர்கள் கேள்விகளாக எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இரண்டாவதாக ஒரு 10 நாள் இடைவெளியில் நடைபெறக்கூடிய மற்றும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் வெற்றிகரமான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்த பிறகு அந்த தாக்குதல் எந்தளவு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தற்போது டெல்லியில் நடைபெறுகின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், JP நட்டா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் மத்திய அரசு தரப்பிலிருந்து. அதே போன்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாநில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தை அனைத்து கட்சியின் தலைவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இந்த கூட்டத்தில் வழங்கப்படுகின்றது. மேலும் ஆபரேஷன் சிந்தூருக்கு என்ன காரணம் ஏற்பட்டது, அதை செய்வதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, அதை சமாளிப்பதற்கு இந்திய ராணுவம் எந்த அளவு தயார் நிலையில் இருக்கின்றது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த முறை நடந்த பொழுது ஒரு சோகமான சூழ்நிலையில் கட்சியின் தலைவர்கள் கூடியிருந்தார்கள். இந்த முறை சற்று ஒரு ஆறுதலாக கம்பீரத்தோடு அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் பாகிஸ்தானில் இருந்த முக்கியமான பயங்கரவாத தலைமையகங்களை தகர்த்து எறிந்திருக்கின்றோம். உலக அரங்கில் பல்வேறு நாடுகளும் இந்தியாவின் இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு கடந்த 2 நாட்களாக தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில நாடுகள் போர் பதற்றம் ஏற்பட்டு விடக் கூடாது என்று சொன்னாலும் இந்தியா எடுத்த அந்த நடவடிக்கைக்கு முழு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் மத்திய அரசுக்கு துணையாக இருப்பதாக நேற்றைய தினமே தங்களுடைய தெளிவான அறிக்கையினை வெளியிட்டிருந்தார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துமே. மேலும் தற்பொழுது நேரிலும் அவர்கள் அது தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசுக்கு வழங்குவார்கள். ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் அரசியல் காரணத்தை முன்வைத்து எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டோம் என்பதற்கான உறுதிமொழியினை மத்திய அரசிடம் அவர்கள் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர்.